விசுவாசத்தை சாலையில வாத்துட்டு இருக்கிறவே பார்த்துக்க. இளைய பாண்டி, ஒன்ன மலையாண்டிக்கு விழுந்த அடி நம்ம சாதி சனத்துக்கு விழுந்த அடியில போன 10 வருஷமா நம்ம சாதி சனத்துக்கு இந்த கிராம்ஸ் கொடுத்தது ரத்த காயமும் சாவும் தான். இனிமேலும் பொறுக்க முடியாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் உசுருக்கு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்னது? பெரிய கடை வெட்டுறதுன்னு. என்னது? ஆமல, நம்ம சுடலமாட சாமி கிடா வெட்டுறப்ப கிடா மேல இருக்கிற கோவத்திலே வெட்டுறா. நம்ம தாய் பிள்ளைங்க சாதி சனம் நல்லா இருக்கிறதுக்காக சாமி வேண்டித்தானே படையில் போடுறான். அது மாதிரி தான்ல இதுவும் சாதி சனம் நல்லா இருக்க சாமிக்கு படையில் பெரிய கடா கிராம்ஸை பலி கொடுத்துட போறோம். ஐயாவையா? இலே, இது உனக்காக பண்ணல, ஊருக்காக பண்ணுத. நம்ம தாய் பிள்ளைங்க 100 ஆண்டு நல்லா இருக்கத்தாமலே படையல் போடுறேன். இது ஒரு குத்தமும் இல்லை, பழிபாவம் இல்லை. ஆத்தா இருக்கா, அண்ணா இருக்கா, கட்டின பொஞ்சாதி இருக்கான்னு பார்க்குறியா? கவலைப்படாத, அவங்கெல்லாம் நல்லா இருக்க 2 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிடறோம். பூவுக்கு 5 கொட்டை நெல்லும் கொடுத்துட்றோம். இதை நீ உனக்காக செய்யல பாண்டி, ஊருக்காக செய்த. ஆளாளுக்கு வரி போட்டாவது உன் கேஸை நடத்தி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம். நீ உனக்காக பண்ணல, நம்ம சாதி சனத்துக்காக பண்ணுதல. ஏல பாண்டி, உனக்கு உதவ உன் சித்தப்பாரு மாமன் முண்டனும் அந்த போலீஸ்கார பைய முருகனும் இருப்பான்வ. நீதாம்ல நம்ம சாதிசன வாழ இந்த காரியத்தை பண்ணணும். அயத்து மறந்து கூட இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விட்டுறக்கூடாது. இந்த உடம்புல இருக்கிறது வெறும் சதையும் ரத்தமும் இல்லை, நம்ம சாதி சனத்தோட மானமும் மரியாதையும். இந்த கை, சாமி சத்தியம் பண்ற இந்த கை உன்னோடது இல்லைல்ல, எங்களோடது. பெரிய கடை வெட்டுறதுன்னு நாங்க தமிழ சத்தியம் பண்ணதோம், ஓம் மூலமா பண்ணதோம், அவ்வளவுதான்ல. ஐயா பாக்க விடுங்கய்யா, ஐயா சொன்னா கேளுங்கய்யா, ஐயாவை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. வெளியே என்ன சத்தம்? போய் பாருல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா, யாருல நீ? தென்காட்சி ஜோசிருங்க. ஜோசியம் பார்க்கலாம், வேற இடம் பாரு. ஐயாவுக்கு ஒரு குறி சொல்லி ஆவிடு. ஐயாவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குயா, அதுல இருந்து தப்பிச்சிட்டாருன்னா ஐயாவை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்கய்யா. ஐயாவுக்கு ஊர் சனங்க குறை கேட்கவே நேரம் இல்ல, உன் குறிய கேட்க போறா இருக்கும் போல. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த பௌர்ணமி நாளு. ஐயா இன்னைக்கு தாங்கய்யா அந்த நாளு. ஐயாவை வெளியே போக சொல்லாதுங்கய்யா, ஐயாவுக்கு பெரிய கண்டம் இருக்குயா. ஐயா ஐயா என்ன உள்ள விடுங்கய்யா, ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறங்கய்யா. யாருல அது? ஐயா யாரோ தென்காசி சோசியனா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம், வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான். அவன் கிடக்குறான் போக்கத்த பையன். ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது. இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா? ஏலே பாண்டி, நீ இருக்கேல்ல, எனக்கு என்னலே பயம், வாழ. ஐயா ஐயா என்ன பாக்க விடுங்கய்யா. ஐயா 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 கும்பிடுறங்கய்யா. ஐயா கும்பிடுறேயா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஐயா. அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், எல்லாரும் புறவு வந்து பாருங்க. ஐயா ஐயா நீங்க வெளியே போகாதீங்கய்யா, இன்னைக்கு தான் பௌர்ணமி நாளு, பெரிய கண்டம் இருக்கு. சரி சரி சொல்லிட்டல, புறப்படு புறப்படு. தாயே நீயாவது சொல்லு தாயே. ஏங்க அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருந்தேன். போற உசுரை வீட்டுல பூட்டி வச்சா போகாம நிறுத்த முடியுமா? கோட்டிக்காரத்தனமா இருக்கு. ஏல, நான் சோசியத்தை நம்புற சாதி இல்ல, நான் போறேன், வழிய விடுங்களேன். சொன்னா கேளுங்கய்யா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. ஐயா 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 தாயே ஐயா ஐயா ஐயா. ஏமா ஐயா வராரு, கரத்தால போய் உட்காரு. நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா, இன்னைக்கு போக வேண்டாங்க ஐயா. முருகா ஒரே வெட்டு கிராம்ஸோட சொல்லி முடியணும். பாண்டி நீயாலே ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
என்னன்னா சீவலப்பேரி கிராமத்தை சேர்ந்த பாண்டிங்கிறவரு முனிசிப் கொலை வழக்குல குற்றவாளியா கருதப்படுறதுனால அவரை பத்தி தகவல் தெரிஞ்சவங்க போலீஸுக்கு தெரிவிக்கணுங்கிறது சர்க்காரோட உத்தரவு. விஎம் கொலை சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படும் சீவலப்பேரியைச் சேர்ந்த பாண்டியை பற்றி தகவல் தெரிந்தாலோ கண்டாலோ உடனடியாக போலீஸ் இலாகாவிற்கு தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆத்தா, என்ன மைத்துக்கு இங்க வந்து நிக்க? 48 பட்டியல பேர் வாங்கின பெரிய மனுஷன் வெட்டி விட்டு வந்து நிக்க பாவி. நான் எனக்காக பண்ணல, ஊருக்காக பண்ணேன். இத போலீஸ்ல போய் சொல்லல. இப்ப நீ போல உன் கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு போய் நானே உன்னை போலீஸ்ல விட்டுருவேன். ஐயோ, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்காக அந்த காரியத்தை செய்யல, ஊருக்காக பண்ணேங்கறல்ல. ஏல, இப்ப நீ போலீஸ்ல சரணடைறியா இல்ல உன்னை அடிச்சு விட்டுட்டு போட்டான்? திரும்ப ஒரு தடவை சொன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி விட வெட்டி. ஏல பாண்டி போடல கீழ அறுவாள. ஆத்தா, என்ன சொல்லுதான் பார்த்து இல்ல, நான் போலீஸ்ல சரணடைடுமா? ஆமாம்ல, அதத்தான் நானும் சொல்லுதேன். ஆத்தா, என்ன பிடிச்சி தூக்குல போட்டுருவாங்க. தெரியும்ல, ஒண்ணு மட்டும் இல்ல, எங்களையும் சேர்த்து தூக்கல போட்டாலும் கூட அந்த பழி தீராதுல. ஆத்தா, நெசமாத்தா போலீஸ்ல நான் செஞ்ச பாவமும் என் வயித்துல வந்த பாவமும் போல போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. அத்தா, அவங்களை செத்து போகவா சொல்லுதீங்க? பிறந்த உடனே தொப்புள் குடி அறுத்துடுற மாதிரி தாயும் பிள்ளைங்கிற வரவங்க அத்தா அறுத்து. இனிமே எனக்கு யார் இருக்கா, எவரு பாப்புள்ள போலாம். இனிமே நீங்க இருக்க வேண்டாம், உங்க சொக்காரங்க வீடு மணியாச்சில இருக்குல்ல, அங்க போய் ஒன்னா விட்டு போட்டு போறேன். அதான் எங்க ஆத்தாரே சொல்லிட்டேன். ஆத்தா, சும்மா தானே ஆத்தா சொன்னேன், நெசமாவா சொன்னேன்? அதாவது ஆத்தா, எல்லாத்து வீட்லயும் புள்ளையோட பிறப்புக்கு தாய் காரணமா இருப்பாங்க. இந்த பாண்டி விஷயத்துல இறப்புக்கு தாய் காரணமாயிட்ட. வர்ற ஆத்தா. நான் செஞ்ச பாவமும் என் வயித்துல வந்த பாவமும் போல போலீஸ்ல போய் சரணடைச்சு உன் பாவத்தை கழுவுல. ஏமியா இப்படி ஆணி அடிச்ச மாதிரி நிக்கியா? ஒண்ணும் இல்ல பிள்ளை, ஊர் வந்துருச்சு, நீ போய் உங்க சொக்காரங்க வீட்டுல இரு, பிறகு வந்து பாக்க. ஏயா இந்த நேரத்துல? நான் எது செஞ்சாலும் சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. மறு பேச்சு பேசாம போப்ல. இந்த வழக்கில் 4வது எதிரி கருப்பையா, 5வது எதிரி மூக்கையா, 6வது எதிரி நயனார், 7வது எதிரி ஒச்சாண்டி, 8வது எதிரி சிவங்காளை இவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றத்தை அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்காததால் சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்கிறேன். 2வது 3வது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முண்டன், முருகன் மீதுள்ள கொலை குற்றத்தை சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது குற்ற செய்கையில் அவர்களது ஈடுபாட்டினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. இந்த வழக்கில் முதல் எதிரியும் மிகவும் கொடூரமாக கொலை செய்தவருமான பாண்டி என்ற சீவலப்பேரி பாண்டி மேலுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கிடமின்றி அரசு தரப்பால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இந்த எதிரிக்கு மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அது ஒண்ணுதான் என் மனசை செய்து.
ஒத்தையில விட்டு போனாலும் ஒண்ணும் இல்லாம விட்டு போல பிள்ளை. அண்ணே நான் எல்லாரும் மத்தவங்களும் பூ கஞ்சி கோட்டை நெல்லு 2 ஏக்கர் வாய்க்காடு எழுதி தருவாங்கன்னு